பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. ஏன் அப்படின்னா, நல்ல அருமையான ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். பைபிள் எடுத்து பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 101 அதிகாரத்துல 6வது வசனம், அதுல கடைசி வரி இப்படியாய் சொல்லுகிறது, உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். இந்த சேவிப்பான் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, he will be my servant, he can be served அப்படின்னு சொல்லி இந்த இங்கிலீஷ்ல வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம சேவிக்கணும், கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரனா நான் இருக்கணும், கர்த்தருக்கு ஏதாகிலும் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சையா இருக்கிற தேவ பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு என் மகனே, என் மகளே, நீ எனக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், எனக்காக ஏசப்பாவாக எனக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும், நீ விரும்புறதெல்லாம் ஓகே, ஆனா என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நீ உத்தமமான வழியில நடக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நாளிலே பேசுகிறார். உத்தமமான வழி அப்படின்னா என்னன்னா, உண்மையுள்ள ஒரு வழி. உண்மையான வழி ஜெபம் பண்ணாம நம்ம ஆண்டவருக்கு எதையும் செய்ய முடியாது. வேதத்தை வாசிக்காம கர்த்தருக்காக எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில எதுல உண்மையா இருக்கிறோமோ இல்லையோ, ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் வசனத்தின்படி நடக்கிறதுல உண்மையா இருக்கணும். இந்த 3 நம்ம கிட்ட இருந்தாதான் கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒண்ணு செய்ய முடியும். சும்மா வெறுமையா இயேசுவே நான் ஏதாகிலும் உமக்கு செய்யணும், ஏதாவது உமக்கு செய்யணும் ஆண்டவரே, ஏதோ ஒண்ணு நான் செஞ்சே ஆகணும், ரொம்ப விரும்புறோம் இல்லையா? நிறைய பேரை நான் பார்ப்பேன், அவங்க சொல்லுவாங்க, ஏசப்பாக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா விருப்பத்துக்கும் மேல ஆண்டவர் என்ன சொல்றாரு, தோ நீ ஊழியம் செய்வது பெருசல்ல, ஏதாகிலும் எனக்காக நீ செய்யணும்னு சொல்லி விரும்புற பத்தியா மகனே மகளே, அது பெருசல்ல, ஆனா நீ உண்மையா நடந்தாதான், உத்தமமா நடந்தாதான் நான் உங்களோட இருந்து ஒன்னு ஆசீர்வதிக்க முடியும். சரி, எதுக்காக நம்ம உத்தமமா இருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கணும் அப்படின்னா நாம் உத்தமமா தான் இருக்கணும். ஏன்னா பரிசுத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் நம்முடைய பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பிரியமான ஜனமே, நான் தயவு செய்து இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உமக்கு உண்மையா இருக்க நான் விரும்புகிறேன், உத்தமத்தோடு நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, இதோ நீங்க விரும்புகிற வண்ணமா நான் ஊழியம் செய்ய விரும்புறேன், உமக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிறது என் விருப்பம். ஆனா உத்தமத்தோடு உண்மையோடு நீர் எதிர்பார்க்கிற வண்ணமாய், அதுதான் உண்மை, அவர் எதிர்பார்க்கிற வண்ணமா நம்ம வாழ்ந்தாதான் அவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும். இந்த 2025ஆம் ஆண்டு ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தேவசனத்துல ஒரு நிமிஷம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உத்தமத்தோடு நடக்க ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் உத்தமத்தோடு, வேத வாசிப்பில் உத்தமத்தோடு, வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கையில ஒரு உத்தமத்தோடு ஆண்டவரே நீர் விரும்புகிற வண்ணமாய் தகப்பனே உத்தமத்தோடு வாழ, இதோ உமக்காக சேவிக்க ஆண்டவரே, உமக்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை இந்த 2025ஆம் ஆண்டு உடைய பிள்ளைகள் விரும்புகிற வண்ணமாய் நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உத்தமமாய் வாழ தேவன் கிருபை தாங்கப்பா. நீங்க இப்படி செய்கிற அன்பிற்காக கூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் கிரியை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம தேவை செய்ய விரும்புகிறார். God bless you.